யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த 1ஆம் தேதியிலே உங்களோடு தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருந்தார், நம்மை ஆசீர்வதித்தார், நம்மை பலப்படுத்தினார், தாங்கினார், சுமந்தார், தப்புவித்தார், நம் செபங்களை கேட்டார், பதிலளித்தார். எத்தனை அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்து அற்புதமாய் நம்மை நடத்தி வந்தார். இந்த மாதத்துல கூட உங்களோட நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறதுல நான் மிகவும் சந்தோஷமும் நான் இன்னும் கொஞ்சம் கூட களிப்பாகவும் காணப்படுகிறேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் நம்மோடு இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். இந்த நாளில கூட ரூத் எழுதின புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் எனக்கு கொடுத்தார், அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். The book of Ruth chapter 2 verse 12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது போவாஸ் ரூத்தினிடத்துல சொல்லுகிறதே நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதை நம்ம அதிகமாக இந்த செய்திகள் எல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம், வேதத்துல வாசித்திருக்கிறோம். இதை நான் ரொம்ப அதிகமாக ஹிஸ்டரி எல்லாம் நான் பேசாதபடிக்கு இந்த வார்த்தை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு உங்களை பேரை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் சகோதரியா இருந்தாலும் சரி, சகோதரனா இருந்தாலும் சரி, உங்கள் பேரை அந்த இடத்துல எழுதி கொள்ளுங்கள், வைத்துக் கொள்ளுங்கள், சொல்லுங்க. இல்லைன்னா வந்த எனக்கு உங்கள் பேரை சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ். ஒரு காலத்துல நாம் பார்க்கும்போதே பிசாசு கடுமையாகவும் அந்த காலத்துல ஜீவிக்கிற பிள்ளைகளாகவும் நாம் காணப்பட்டோம். ஒரு நாளிலே நம்ம திக்கற்ற பிள்ளைகளாக இருந்தோம். ஒரு நாளிலே நமக்கு உதவி செய்வார் யாருமே இல்லாதவர்களாக நாம் அந்த கள்ளன் எவ்விதமாக ஒரு மனுஷன் எவ்விதமாக எருசலேமிலிருந்து இருந்து எரிகோக்கு வந்தப்போ குற்றூராய் விடப்பட்டு போனானோ அந்த நிலைமையில நாம் காணப்பட்டோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளிலே நம்மை சந்தித்தார். தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளிலே நம்மோடு இடைப்பட்டார், ஒரு நாளிலே நம்மை தொட்டார். நாம் என்ன செய்தோம்? அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே நாம் வந்து விட்டோம். அவருடைய செட்டைகளின் மறைவிலே நாம் வந்து விட்டோம். அவருடைய ரத்தமென கோட்டைக்குள்ளே நாம் வந்து விட்டோம். அவருடைய பிரசன்னத்திலே நாம் வந்து விட்டோம். அவருடைய மகிமைக்குள்ளே நாம் வந்து விட்டோம். ஹalleluya, ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்போ நீ எங்க இருக்கிற தெரியுமா? தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே இருக்கிற, தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே இருக்கிற. அதாவது ஸ்தோத்திரம், கோழி தன் குஞ்சுகளை எவ்விதமாக தன்னுடைய செட்டைகளின் கீழே அடக்கி காத்து வருகிற அதை போல நீ உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை ரட்சித்ததான கர்த்தர், உன்னை மீட்டுக் கொண்டதான கர்த்தர், உன்னை அரவணைக்கிறதான கர்த்தர், இவ்வளவு தூரமா அற்புதமா நடத்தி வந்ததான அதே கர்த்தருடைய செட்டைகளின் கீழே தான் இருக்கிறார். அந்த செட்டைகளின் அடியில தான் இன்னும் கூட இருந்து கொண்டு இருக்கிறார். ஆனா பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது சோர்ந்து போய் விடுகிறோம் இல்லைங்களா? ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட பாடு என்று சொல்லி. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்துட்ட. செட்டைகளின், அதாவது 91ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே நீ வந்துட்டே இல்லையா கர்த்தருடைய பிள்ளையே? நீ அந்த செட்டைகளின் நிழலிலே நீ வந்துட்டே இல்லையா? என் தேவன் தான் எனக்கு அடைக்கலம், என் தேவன் தான் என்னுடைய தஞ்சம், என் தேவன் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி அவரை நம்பி அவருடைய பிரசன்னத்திலே நீ வந்துட்டே இல்லையா கர்த்தருடைய பிள்ளையே? அருமையான சகோதரனே, சகோதரியே, அம்மா, ஐயா, பெரியவங்கள எல்லாருக்கும் நான் ஒரு வார்த்தை சொல்றேன். எப்ப நீங்க ஆண்டவரை நம்பி வந்துட்டீங்களோ, எப்ப நீங்க அவருடைய செட்டைகளின் நிழலில வந்துட்டீங்களோ, எப்ப நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, எப்ப நீங்க கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, எப்ப அவருடைய பிரசன்னத்துல இருக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, எப்ப நீங்க வேதத்தை நேசித்து வேதத்தின் வார்த்தைப்படி கீழ்ப்படியணுங்கிற ஒரு வைராக்கியத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்களோ, எப்போ கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, கர்த்தர் சொல்றாரு, அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழ்
அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். நீ எப்போ கர்த்தரை நம்பி அவருடைய பிரசனத்திலே நீ வந்துச்சியோ, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ கர்த்தருடைய பிள்ளையே, அவரால் உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அவரால் உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். இந்த மாதத்தில் அதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய பிரசனத்தில் இருக்கிறபடினால், நீ என்னுடைய சமூகத்தில் இருக்கிறபடினால், நீ என்னை தஞ்சமாய் கொண்டபடினால், என்னுடைய அடைக்கலத்துக்குள்ளே நீ வந்துட்டபடினாலே என்னால உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். என்னால உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் என்னாலே, நீ கர்த்தரை நம்பி வந்ததானே இந்த தேவனாலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். பலன் இல்லையே, ஆசீர்வாதம் இல்லையே, இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறனே, இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறனேன்னு சொல்லி கலக்கத்தோடு இருக்கீங்களா? துக்கத்தோடு இருக்கீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? இல்ல கர்த்தருடைய பிள்ளையே, நீ எப்ப அவருடைய செட்டையின் கீழ் வந்துட்டியோ, அவராலே, அந்த இயேசுவாலே, அந்த ரட்சகராலே உன்னை அழைத்து தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே, உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறாரே, அந்த தேவனாலே உன்னை ரட்சித்ததானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். உன் குறைவெல்லாம் நிறைவாக மாற்றப்படும். உன்னுடைய பலவீனெல்லாம் சுகமாய் மாறும். அவரே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவரே உன்னை ஆதரிக்கிறவர், அவரே உன்னை தேற்றுகிறவர், அவரே உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், அவரே உன்னை பலப்படுத்துகிறவர். பவுல் சொல்றாரு இல்லைங்களா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. அந்த பலன், அந்த கிருபை, அந்த தயவை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அவராலே நீ என்ன செய்வாய்? நிறைவான, அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். இங்க போவா ஆசீர்வாதம் சொல்றது போல கிடைப்பதாக என்றாரு. இந்த நாளின் காலவழியில கர்த்தர் உன்னோடு சொல்றாரு, அவராலே ஆவியானவர் உங்களோடு பேசி உங்களை திடப்படுத்துகிறார். யாரை நம்பி யாருடைய அடைக்கலத்துக்குள்ளே நீ வந்துச்சியோ, அவரால உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். கொஞ்சம் இல்லைங்க, நிறைவான பலன். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் நம்மை அபரிதமாய் ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் நமக்கு இரட்டிப்பான பலனை கொடுக்கிறவர். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நிறைவான பலன் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி நீதிமொழியில கூட நாம் வாசிக்கிறோம் அல்லவா? ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தரை நம்பி அவர் சட்டைகளில் வந்ததுனால உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அடுத்ததை நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் வாசித்தோம், உன் செய்கைக்கு தக்க பலன். உன் செய்கைக்கு தக்க பலன். நான் இதை நெகட்டிவாக பேச விரும்பல, நான் பாசிட்டிவாக பேச விரும்புறேன். உன் செய்கைக்கு தக்க பலன். செபிக்கிறேனே, எனக்கு ஒரு பலன் கிடைக்கலையே. நான் உபவாசிக்கிறேனே, எனக்கு ஒரு பலன் கிடைக்கலையே. இவ்வளோ நாளா நான் காத்திருக்கிறேனே, எனக்கு பலன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி துக்கத்தோடு இருக்கீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ அவருடைய செட்டைகளின் மனைவில வந்தபடினால் இந்த மாதத்துல உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். நீங்க விசுவாசிங்க, நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தை அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. இது எனக்கு தான் கர்த்தர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி உனக்காக எனக்காக நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிறைவான பலன் கிடைக்கும். அவன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த மாசத்துல கர்த்தர் உன் வாழ்க்கையில உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறார். நீ கர்த்தருக்காக வாழ்கிற வைராக்கியம், நீ கர்த்தருக்காக பரிசுத்தமா உன்னை காத்துக் கொள்ளுகிறது, நீ கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? கர்த்தருடைய பிள்ளைய நீ கர்த்தருடைய சமூகத்துல காத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாய் அல்லவா? உன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிற, உன் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாய் அல்லவா? நீ உபவாசித்து தேவ சமூகத்துல மன்றாடி கொண்டு இருக்கிறாய் அல்லவா? அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் உன்னுடைய செய்கை, அதுதான் உன்னுடைய செயல்கள், அதுதான் உன்னுடைய காரியம். அதுக்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதாவது உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். நீ சோர்ந்து போக வேண்டாம், துக்கத்தோடு கூட இருக்க வேண்டாம். இந்த வசனத்தை பிடித்துக் கொள்வோம். ஏன்னா நாம் அவருடைய செட்டைகளின் நிலையில வந்துட்டோம், நான் அவருடைய உன்னதமானுடைய மறைவிலே வந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயமாக இருக்கிறது. அந்த இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே நாம் வந்துட்டு இருக்கிறோம். இயேசு ஆனவர் நம்மை கோட்டை போட்டு, ரத்தம் என கோட்டைக்குள்ளே நம்மை மூடி மறைத்து கொண்டே இருக்கிறார். பக்தன் பாடுகிறார் அல்லவா, ரத்த கோட்டைக்குள்ளே நான் புகுந்து விட்டேன், இனி எனக்கு பயம் இல்லை, இனி எனக்கு தோல்வி இல்லை, இனி எனக்கு துக்கம் இல்லை. ஆனா அதைத்தான்
ஆண்டவர் சொல்லுகிறார், அதுக்கு நிறைவான பலன் உனக்கு கிடைக்கும், நிறைவான ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கும். இந்த மாதத்துல விசுவாசிங்க, நம்புங்க, உங்களுக்கு செய்கைக்கு தக்க பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்க ஜெபத்துக்கு பலன் வரும். உங்கள் வாஞ்சை கேட்டார் போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க உபவாசத்தை கேட்டார் போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற உதாரணமான அந்த செயலுக்கு ஏற்றார் போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான தெய்வ ஜனமே, நீ கம்பீரமா எழுந்து நிமிர்ந்து நில்லு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த மாசத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீ பார்க்க போகிறாய். இந்த மாசத்துல ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறதை நீ காண போகிறாய். இந்த மாசத்துல உன் குடும்பத்துல பெரிய ஒரு அதிசயம் நடக்க போகிறது. இவ்வளவு நாட்களாக இந்த காரியம் நடக்கலையே சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை மனசுல வைத்து நீ ஜெபித்துக் கொண்டு வேதனையோடு கூட இருக்கிறாய் அல்லவா கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதத்துல கர்த்தர் உனக்கு நிறைவான பலனை கொடுக்க போகிறார். நிறைவான பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில கூட நாங்க சொல்ல முடியும், அநேக நாட்களா ஜெபித்துக் கொண்டிருந்தோம். கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன், ஜெபங்களை கேட்கிற தேவன். ஜெபம் நம்முடையதான ஒரு ஆயுதமாய் காணப்படுகிறது. உன் ஜெபம் ஒரு நாளும் வீணா போகாது. உன்னுடைய வாஞ்சை ஒரு நாளும் வீணா போகாது. உன்னுடைய உபவாசம் ஒரு நாளும் வீணா போகாது. கர்த்தருடைய பிள்ளையே, தேவசமுத்திரை நீ விசுவாசத்தோடு கூட இரு, நம்பிக்கையோடு கூட இரு. இந்த மாசம் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில நிறைவான பலன் வரக போகிறது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். இவ்வளோ நான் கஷ்டப்படுறேனே, எனக்கு பலன் இல்லையேன்னு சொல்லி துக்கத்தோடு காணப்படுறீங்க இல்லைங்களா? இல்லவே இல்லை. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். ஒரு நாள் நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. ஒரு நாள் கர்த்தர் நம்மை உதறி தள்ளி விடுகிறவர் அல்ல. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதான தேவன். எப்போது பிரசனத்துல, எப்போது செட்டைகள் நிழல்ல வந்துட்டோமோ, நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஏற்ற பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான தேவன். இரட்டிப்பான பலனை கொடுக்கிறார். நம்ம செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அருமை ரட்சகா, அந்த நல்ல காலம் ஆண்டவரே வளைக்கா நன்றி சுவாமி. நிச்சயமாக இந்த மாதத்தின் 1ஆம் தேதியில எங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. துக்கத்தோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு காணப்படுகிற இந்த பிள்ளைகள், ஆண்டவரே, நீ ஒரு நாள் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல கர்த்தாவே. நிறைவான பலனை கொடுக்கிற தேவன் இருக்கிறேன். செட்டைகளின் நிழலில வந்த உனக்கு அவரால நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி போவாஸ் சொன்னது போல, இந்த காலவழியில பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் ஐயா. அருமை என் மகனே, என்னுடைய செட்டைகளின் நிழலில் வந்தபடியால் உனக்கு நிறைவான பலனை நான் கொடுப்பேன். உனக்கு இரட்டிப்பான பலனை நான் கொடுப்பேன். உன் செய்கைக்கு தக்க பலனை நான் கொடுப்பேன் என்று சொல்லி எங்களோடு பேசி எங்களை நீ தைரியப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படியே உடைய பிள்ளைகள் தேய்க்கப்படுவார்களாக, தைரியம் அடைவார்களாக, உற்சாகம் அடைவார்களாக. இன்னும் கொஞ்சம் கூட ஆண்டவரே எழுந்து காலூன்றி நின்று இந்த மாதத்தை நாங்கள் சந்திக்கும்படி, இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் இந்த இப்படிப்பட்டதான வாக்குத்தத்தங்களை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரித்து ஜெபித்து நாளை கழிக்கைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வெற்றி உள்ள நாளையா. ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவே நீ சூரியனை உதைக்க பண்ணுகிறீர் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவே காரியங்களை நீர் வைக்க பண்ணுகிறீர் ஐயா. உமக்கு நன்றி. ஆமாப்பா, அந்த பிள்ளைகளை தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும் ஆண்டவரை. காத்துக்கொள்ளும் தேவ கிருபை தயவு எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் நடத்துவீராக. ஆசீர்வாதம் நடத்தும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். இந்த மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக மாறுவதாக.